நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மிளகு காரக்குழம்பு. இது ஃபீவர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு என்னென்னா துவரம் பருப்பு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா வரமிளகாய்க்கு பதிலாக மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மிளகு காரக்குழம்பு. தேவையான பொருட்கள்: புளி நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம், ஒரு வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பிஞ்ச் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளித்து செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா காயிட்டோம். இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதாவது வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு சிம் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு, ஒரு வரமிளகாய், இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த குழம்பு என்னென்னா உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது தொண்டை கரகரன்னு இருந்ததுனாவும் இந்த காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக சரியாகும். ஏன்னா மிளகு எப்போவுமே தொண்டையில் இருக்கிற அந்த சளி இதெல்லாமே கபமெல்லாம் போகும். ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம தொண்டை வலி சரியாயிடும். இது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொன்னிறமாகட்டும். நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம இது நல்லா அரைச்சிட்டு, அதாவது நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை நம்ம புளிக்கரைசலோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தின் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை புளிக்கரைசலோடு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு பெருங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு போடுறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணல. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு என்னென்னா, அதாவது சளி பிடிச்சவங்க எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். அதாவது மினிமம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு 7 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கெட்டியாகிறதுக்கு காரணம் என்னென்னா துவரம்பருப்பு நம்ம உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால அதாவது குழம்பு வந்து திக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே போதும். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் மேலே வர வரைக்கும் கூட நம்ம கொதிக்க விடலாம். இதுவே நல்லா வெந்துடுச்சு, போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் மிளகு காரக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.